இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மம்மி குடிச்சிட்டல்ல, இப்ப படுத்து தூங்கு. அம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சாத்துக்குடிய சாப்பிட்டா ஒருவேளை தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் என் தலை எழுத்து. என் மாமாவுக்கு நான் தான் கிடைச்சனா? இந்த அறிவு கிட்டவளுக்கெல்லாம் சேவை பண்ண வேண்டியிருக்கு. மம்மி என்ன துப்ப போறியா? பிளேட் பிளேட். என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? நல்லா கொட்டிக்கிட்டல்ல, இப்ப படுத்து தூங்கு. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது மம்மி, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறீங்களா? நானா? மம்மி கால் அமைக்கி விட்டா கண்டிப்பா தூக்கம் வந்துரும்னு நினைக்கிறேன். என்னது? நான் உன் காலை அமைக்க விடணுமா? எவ்வளவு திமிர் இவளுக்கு! ஆஹா, கேமரா இருக்கு. வீடியோ மட்டும் இல்ல, நம்ம பேசுறதும் ரெக்கார்ட் ஆகும். மம்மி இன்னொரு கை என்ன பண்ணுது மம்மி? சும்மாதான் இருக்கு, சும்மாதான் இருக்கு. சித்தி, என்ன அபூர்வா, அவளை நீ ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஓ, அப்ப ஃபினிஷ் பண்ணிட்டியா? கழுத்து நெரிச்சியா இல்ல தலைன்னு யூஸ் பண்ணியா? அது சித்தி, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். அதுக்கு இல்லம்மா, கழுத்து நெரிச்சிருந்தா பிங்கர் பிரிண்ட் எதுவும் தெரியாத மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும். ஹலோ ஹலோ, எனக்கு நல்லா கேக்குதுமா. ஹலோ, ஒரு நிமிஷம், இங்க சிக்னல் இல்ல, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லு, என்ன உன் பிரச்சனை? நான் ஃபினிஷ் பண்றது இருக்கட்டும், அவதான் என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இங்க ரூம்ல வாய்ஸோட வீடியோ ரெக்கார்ட் பண்ற சிசிடிவி கேமரா இருக்கு. அத சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறா. அப்படின்னா இப்போ இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்குமா? ஹலோ, ஆண்டிக்கு உங்களை பாசமா பாத்துக்கிட்டா போதும், உங்களுக்கு ஆண்டிய பாசமா பாத்துக்கிட்டா போதும். ஆனா வரவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல,
பூர்ணி இருக்கா, அவளையும் பாத்துக்கணும். மருமகங்கிறவ புருஷனை மட்டும் நல்லபடியா பாத்துக்கிட்டா பத்தாது, அந்த குடும்பத்தை, அந்த குடும்ப கௌரவத்தை எல்லாம் பாத்துக்கணும். எங்க வீடுன்னு என்ன பிரிச்சு பார்க்காதீங்க ஆண்டி. நம்ம வீடு, அதுல நானும் ஒருத்தி. செர்ரி ஏதோ உன்கிட்ட பேசணுமா? பேசு. கை ஃப்ரீயா இல்ல. சொல்லுங்க செரி. எப்படி இருக்கு பூமி? என்னது, நீங்க என்ன கொலுசுன்னு தானே கூப்பிடுவீங்க? அது நார்மலா இருக்கும்போது. நீ இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது என்னால உன்னை அப்படி கூப்பிட முடியாதுல்ல. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் நல்லா இருக்கேன். உங்க அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்ப, ம்ஹும், ம். உனக்காக மாமா ரூம் ரெடி பண்ண சொல்லிருக்காரு. நீ எப்படி ரெடி பண்ணுன்னு சொன்னா நான் அப்படியே ரெடி பண்ணிடுறேன். ஐ மீன், அது உனக்கு ரூம்ல என்ன கலர் பெயிண்ட் பிடிக்கும், டெக்கரேஷன் என்ன மாதிரி பிடிக்கும், உனக்கு பிடிச்ச பொருள்லாம் என்ன, இதெல்லாம் சொன்னா நான் அதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஹலோ பூமி, are you there? ஆ கேக்குது. அப்ப சொல்லு. அது இல்ல செரி, நீங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆ, ஏன் பூமி அப்படி சொல்ற? டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ இங்க தானே வரப்போற? ஆஹா இல்ல, நான் சாரதா ஆண்டி வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கேயே போய் தொலையிட்டோம். வீட்டுக்கு வந்தா என்ன வச்சு செஞ்சிருவா. அது எப்படி நீ போலாம்? அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா நான் முதல்ல அவங்க வீட்ல தானே இருந்தேன். அப்படின்னா மாமாக்கு என்ன சொல்றது? அங்கிள் கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. இதான் ஃபைனலா?